வெல்கம் டு YAMA டிஎன்பிசி கிளாஸஸ். டிஎன்பிசி குரூப் 4 நியூ சிலபஸ் படி பண்ணிக்க 40 கொஷினில் எனக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து பண்ணிக்க இப்போ 27th கொஷின் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 26 கொஷின் கொடுத்தாச்சு, 40 கொஷின் சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்போ வந்து உங்களுக்கு அடுத்து டிஎன்பிசி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் வந்து நடத்த போகிறாங்க 4ஆம் தேதி, சரிங்களா. குரூப் 5 வந்து பண்ணிக்க எக்ஸாம் வந்து 4ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ அதனுடைய கீ ஆன்சர் வந்து எப்படியும் ஒரு 10 days கழிச்சு தான் கொடுப்பாங்க. அது ஒன்று கொடுத்தா 41 ஆகும்னு நினைக்கிறேன் இந்த வருஷத்தோட. அது வந்து பண்ணிக்க லாஸ்ட் எக்ஸாம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். சரியான நிறுத்தற்குறியிட்ட சொற்றொடரினை தேர்ந்தெடு. என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வழுவமதி ஆகும். மேல வந்து டபுள் கொட்டேஷன். நிறுத்தற்குறியிடுக. பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே. ஆச்சரியக்குறி. பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே, அதுவும் ஆச்சரியக்குறி. வாக்கிய அமைப்பினை கண்டறிக. நான் திடலில் ஓடினேன். நானே தான் ஓடுறேன், அப்போ அது வந்து தன்வினை. சரியான ஊர் பெயரின் மருவு எது? உதகமண்டலம், உதகை. புதுச்சேரி, புதுவை வந்திருக்கணும், ரெண்டுமே ஆப்போசிட்ல இருக்கு. கும்பகோணம், குடந்தை. தில்லை என அழைக்கப்படும் ஊர் சிதம்பரம். ஊர் பெயரின் மருவை எழுதுக. தஞ்சாவூர், தஞ்சை, திருநெல்வேலி, நெல்லை, கோயம்புத்தூர், கோவை, கும்பகோணம், குடந்தை. 2, 3, 4, 1. சரியான தமிழ் சொல்லை தேர்க. விவாகம். விவாகம்னா திருமணம். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சர்க்கார், அரசாங்கம். பிறமொழி சொல்லுக்கான இணையான தமிழ் சொல் தருக. லைட் ஹவுஸ் என்பதன் தமிழ் சொல் கலங்கரை விளக்கம். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று விடை கூறுவது குறள் விடை. சரியான வினைமரபை பிரித்து எடுத்தெழுதுக. தண்ணீர். பால் தான் பருகினான், தண்ணீர் வந்து குடித்தான். விடை வகையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இது செய்வாயா என்ற வினவிய போது நீயே செய் என்று கூறுவது ஏவல் விடை. அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள். டவுன்லோட், பதிவிறக்கம். அலுவல் சார்ந்த கலைச்சொல் தேர்ந்தெடுத்தல். பர்சனாலிட்டி, ஆளுமை. தீசிஸ் என்பதற்கான சரியான கலைச்சொல்லை கண்டறிக. ஆய்வேடு. கலைச்சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடு. சோசியல் ரிஃபார்மர், சமூக சீர்திருத்தவாதி. ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுதல். விழலுக்கு இறைத்த நீர் போல, பயனற்ற செயல். நகமும் சதையும் போல, ஓமை கூறும் பொருள் தருக. நட்பு. உங்களுக்கு 2025 குரூப் 4 நியூ சிலபஸ் படி பண்ணுங்க. இலக்கண பார்ட்ஸ் மட்டும் தான் அதிகமாக படிக்கிறதா இருக்கும். ஓல்டு புக்கில் நிறைய இருக்குது. உங்களுக்கு 6 to 10, 11th to 12th கூட ஓல்டு புக்கில் தான் வந்து நிறையா இருக்குது. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் ஓல்டு புக்கையும் பாருங்கள், சரிங்களா. இந்த ஓமை பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் கம்மியாக இருக்கும். நடந்த குரூப் 2 கொஷின் கூட பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் தான் எடுத்திருப்பாங்க. ஸோ ஓல்டு புக்கில் நிறைய கொஷின்ஸ் வந்து இருக்குது, சரிங்களா. எல்லா சிலபஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்லேயும் கவர் ஆகுது, நியூ புக்லேயும் வந்து கவர் ஆகுது. ஸோ கொஞ்சம் ஓல்டு புக்கையும் பார்த்து படிங்க. மாணவர்கள் நன்றாக படித்தனர். எவ்வகை வாக்கியம்? மாணவர்கள் நன்றாக படித்தனர். தன்வினை. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். எவ்வகை வினா என கண்டறிக. எவ்வகை வினை என கண்டறிக. தந்தை வந்து மகனை படிக்கிறார், ஸோ பிறவினை. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். அப்துல் நேற்று வந்தான், எல்லாம் 9th புக்கில் இருக்கிறது தான். அவனே வரான், ஸோ தன்வினை.
விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுதல். கல்வியில் பெரியவர் கம்பர். கல்வியில் பெரியவர் யார்? கம்பர். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுதல். விருதுநகரின் முந்தைய பெயர் விருதுப்பட்டி. விருதுநகரின் முந்தைய பெயர் என்ன? விருதுப்பட்டி. இரு வினைகளின் வேறுபாடு அறிந்து தவறான தொடரை தேர்வு செய்க. நீங்கு, நீக்கு. என் பெயரை நீக்க நினைத்தால் நீங்கு. சரி, இது வராது. கரெக்ட். இதுல பார்த்தா தவறான தொடர் மட்டும்தான் கேட்குறாங்க. சரிங்களா? தவறான தொடர் மட்டும் தான் கேட்குறாங்க. பெயரை நீக்கியவுடன் பள்ளியை விட்டு நீங்கு, இதெல்லாம் கரெக்டாக வரும். என் பெயரை நீக்க நினைத்தால் நீங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுதான் தவறாக கொடுத்துருக்காங்க. கீழ்கண்ட வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. சேர்ந்து, சேர்த்து. அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சிதறியுள்ள விறகினை சேர்த்து பல கட்டுகளாக கட்டினர். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. புதைந்து, புதைத்து. ரவி மண்ணில் புதைந்த பொருட்களை புதைத்து வைத்தான். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். இன்னார்டர் இருக்கிறது கரெக்ட் ஆர்டர். பொருத்தமான களம் அமைத்தல். சரியான தொடரை தேர்ந்தெடு. பாடல் பாடினான். இறந்த காலம், முடிந்து போன நிகழ்வு. அகர வரிசைப்படி கீழ்கண்ட சொற்களை சீர் செய்க. ஃபர்ஸ்ட் கான் தான் வரும். கான், கிளி, கீரி, குடுவை, கேள்வி, கொள். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தழை. உழந்தும் உழுவே தலை. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தொடுதல். காற்றின் மெல்லிய தொடுதல் பூக்களை தலையாட்ட வைத்தது. சரியான இணைப்புச் சொல் தேர்வு செய்க. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். இல்லையெனில் துன்பப்பட நேரிடும். இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். சரியான இணைப்புச் சொல் தருக. அலுவலக பணி காரணமாக வெளியூர் சென்ற என் தந்தை ஊர் திரும்ப டேஷ் 2 நாட்கள் ஆகும் என்றார். மேலும் 2 நாட்கள் ஆகும் என்று சொன்னார். இணைப்புச் சொல் தருக. செல்வத்தின் பயன் ஈதல். எனவே பிறகு கொடுத்து மகிழ்வோம். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதில் செயற்கைக்கோளின் பங்கு யாது? சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. ஆழ்வார்கள் டேஷ் பேர். எத்தனை பேர்? சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. ஆத்திச்சுடியின் ஆசிரியர் யார்? பொருத்தமான காலம் அமைதல். படி எனும் சொல்லின் நிகழ்காலத்தை தேர்ந்தெடு. நிகழ்காலம் படிக்கிறான். வலுவு சொல்லற்ற தொடர் எது? தென்னை மரங்கள் உள்ள பகுதி தென்னந்தோப்பு. தென்னந்தோப்பு என்பர். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். கண், கண்மணி. பொன், விலங்கு, பொன் விலங்கு. மலை, மலைனக மலைந்தேன். வான்மலை. ஸோ ரிவர்ஸ் இருக்கு. 4 3 2 1. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. வந்துடுறேன், வந்து விடுகிறேன். இரு பொருள் தரும் சொற்கள் திங்கள், கிழமை, சந்திரன் சொல்லி பார்த்துருப்போம். இரு பொருள் தரக்கூடிய சொல். ஆடை தைக்க உதவுவது டேஷ். மூதுரை அற டேஷ். ஆடை தைக்க பயன்படுவது பண்ணக்க நூலு. மூதுரை என்பது ஒரு அறநூல்.
இரு பொருள் தருக. மாலை, பூமாலை, மாலை பொழுது. குறில் நெடில் வேறுபாடுடர்ந்து பொருள் அறிக. அறு, ஆறு. அறுனா வெட்டுதல், ஆறுனா நதி. கோடிட்ட இடங்களுக்கு பொருந்திய சொற்கள் தேர்வு செய்க. டேஷ் வில் டேஷ் குளிர்த்தது. மடுவில் மாடு குளித்தது. கூற்றுக்காரம் சரியா தவறா? கூற்று 1. பழந்தமிழர்கள் மலைச்சோட்டு நோன்பு இருந்து இறைவனை வழிபடுவர். இறைவனை வழிபடுவர். சரி. ஒவ்வொரு வீடாகச் சென்று உப்பில்லா சோற்றை ஒரு பானையில் வாங்குவார்கள். அதுவும் சரி. ஊர் பொது இடத்தில் வைத்து அனைவரும் பகிர்ந்து உண்பர். சரி. மலையில் நனைந்து கொண்டே உண்பர். மலையில் நனைஞ்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன வேண்டுதலா? ஸோ அது வந்து தவறு. 1, 2, 3 சரி, 4 வந்து தவறு. சரி, பி ஆப்ஷன். கூற்றுக்காரம் சரியா தவறா? தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் கூத்துப்பட்டறை நா. முத்துச்சாமி என்ற கலைஞாயிறு. அவருடைய பேர் வந்து பண்ணாக்க நா. முத்துச்சாமி. அவங்களுக்கு வந்து பண்ணாக்க கலைஞாயிறுன்னு சொல்லி அழைக்கிறோம். ஸோ கரெக்டு தான். கூத்துக்கலையின் ஒப்பனை, கதை சொல்லும் முறை ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு புதுவித நாடகங்களை உருவாக்கியவர் யாருன்னாக்க நா. முத்துச்சாமி. அதுவும் சரிதான். இந்திய அரசின் தாமரை திருது விருதையும் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதையும் இவர் பெற்றுள்ளார். 3ம் சரி. கலைச்சொல் தருக. ஹியூமனிட்டி, மனிதநேயம். கலைச்சொற்கள் அறிதல். டர்னடோ என்ற சொல்லின் தமிழ்ச்சொல் தருக. சூறாவளி. ஜலைன் சாயில் என்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல்லை கண்டறிக. கலர்நிலம். அகர வரிசைப்படுத்துக. மனத்துயர், மாவிலை, மீமிசை, முன்னீர், மேடு பள்ளம், மொழிபெயர்ப்பு, மௌனம். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து வந்திருக்கணும். ஸோ எல்லாமே உயிரெழுத்து. 2, 3 உயிரெழுத்து இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆதா வந்திருக்கணும். அப்போ அச்சாணி. அச்சாணி. உலகத்தாருக்கு உழுவோர். லா ஃபர்ஸ்ட் வருதா, இந்த லா ஃபர்ஸ்ட் வருதான்னு சொல்லி செக் பண்ணணும். இந்த லா தான் ஃபர்ஸ்ட் வரும். உலகத்தோர் உழுவோர் என போற்றப்பட்டனர். வேர்ச்சொல்லை கொடுத்து தொழில் பெயரை உருவாக்கல். கொடு. தொழில் பெயர் கொடுத்தல். வேர்ச்சொல்லுக்குரிய வினைமுற்றை கண்டறிக. போ. போனான். படி என்பதன் வினையாளன் பெயர் எது? படித்தவர். சென்றனர். வேர்ச்சொல் தருக. செல். வேர்ச்சொல்லை தெரிவு செய்க. மகிழ்வித்தனன். மகிழ். நடப்பால். இச்சொல்லில் வேர்ச்சொல்லை கண்டறிக. நட. மலை என்னும் பொருள் தரும் சொற்களை தேர்வு செய்க. பொறுப்பு, வெறுப்பு, அசலம். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். பிள்ளை, குட்டி, மடலி, வடலி, கன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? இளம் பயிர் வகைகள். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடிலிருந்து சரியான பொருளை அறிதல். விலை, விலை. இந்த லை வந்தாக்க பொருளின் மதிப்பு. இந்த லை வந்தா உண்டாக்குதல். பொருள் வேறுபாடிலிருந்து சரியானவற்றை தேர்வு செய்க. வாசலில் போடுவது. கோலம். பந்தின் வடிவம். கோலம். ஒலி வேறுபாடிலிருந்து பொருளை கூறுக. கூரை, கூரை. தரை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டின் தரை. சாரி, வீட்டின் தரைன்னு கொடுத்துருக்காங்க. வீட்டின் கூரை. சரிங்களா? வீட்டின் கூரை வந்திருக்கணும். வீட்டின் கூரை. வீட்டின் கூரை. இந்த ரை வந்துச்சுன்னு கேட்டாக்கா கூரை புடவை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. டிரான்ஸ்பிளேஷன். டிரான்ஸ்பிளேஷன் அப்படின்னு கேட்டாக்கா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை.
ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடு. கான்சோனன்ட் மெய்யெழுத்து. பொறுத்துக. பால் பண்ணை டெய்ரி ஃபார்ம். தோல் பதனிடுதல். டேனிங் சாயமேற்றுதல். டைனிங். தறி லூம். 2 3 4 1. மரபு பிழை நீக்குக. பால் குடித்தான். முன்னே சொன்னேன், பால் பருகினான். சந்தி பிழையை நீக்குக. கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. கண்காணிப்பு கருவி இக்கு வந்திருக்கணும். சரிங்களா? வல்லின மிகும் இடங்கள் மெகா இடங்கள் 8th புக்கில் இருக்கு, ஓல்டு புக்லேயும் இருக்கும். ஸோ அதெல்லாம் பாருங்க. கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. இங்கே நிகழும் இப்போ கொடுத்துருப்பாங்க. அதே போல் பண்ணாக்க இதில் எல்லாமே செக் பண்ணி பார்க்கணும். கோழி கூவும் மரபு பிழையை நீக்குக. கோழி கொக்கரிக்கும், சேவல் கூவும். பொருந்தா சொல்லை கண்டறிக. மென்தொடர் குற்றிய லுகரம். மென்தொடர் குற்றிய லுகரம். எக்கு எக்கு அப்படின்னு நான் சொல்கிறோம். நம்ம எக்கு அந்த குற்றி பண்ணாக்க உகரம் முழுசாக நம்ம ஒழிக்கிறதில்ல. பண்பு கண்டு பஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பாக்கு பஞ்சு பாட்டு பத்து இவற்றில் பொருந்தா சொல்லை கண்டறிக. பஞ்சு. நல்கினாள் என்பது எதிர்ச்சொல். நல்கினாள்னாக்க கொடுத்தாள், கொடுத்தாளுக்கு ஆப்போசிட் எடுத்தாள். எதிர்ச்சொல் தருக. சோம்பல், சோம்பலுக்கு ஆப்போசிட் சுறுசுறுப்பு. எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். இரவலர் ஆப்போசிட் புரவலர். பிரித்தெழுதுக. தம்முயிர் தம் கூட்டல் உயிர். சேர்த்தெழுதுக. பருத்தி கூட்டல் எல்லாம் என்பது சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். பருத்தி எல்லாம். வட்டு கூட்டல் ஆடினான் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது. வட்டாட்டினான். அடுத்து பேராகிராஃப் கொஸ்டின். பேராகிராஃப் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்பத்தியில் பயின்று வரும் அணி யாது? லாஸ்ட்ல இருக்கு. அமைவது இரட்டர மொழிதல்னு சொல்லி சொல்லுவாங்க. இதனை சிலேடை என்பர். இப்பத்தியில் பயின்று வரும் அணி இரட்டர மொழிதல் அப்படின்னாக்க சிலேடை அணி. இப்பத்தியில் இடம்பெறும் ஊரின் பெயர் என்ன? மேலே இருக்கு செங்கல்பட்டுன்னு. இதோ 4th லைன் இருக்கா? செங்கல்பட்டு. இளநன் பயணம் செய்த வாகனம் எது? இளநன் பயணம் செய்த வாகனம் எது? ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு பாருங்க, பேருந்து. இப்பத்தியில் இடம்பெறும் வினா தொடரை தேர்ந்தெடு. பாருங்க, பேருந்தில் போனாலே எந்த ஊருக்கு பயணச்சீட்டு வேண்டும்னு கேட்பாங்க. இளைஞனுக்கு அடிப்பட்ட இடம் குறிப்பிடுக. அவன் காலில் அடிபட்டுருவோம். பேராகிராஃப் பார்த்தீங்கன்னாக்க கீழ்காணும் தொடரில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? உயிரிழத்துக்கு முன்னாடி ஓர் ஊர். பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. மாலை நடக்கும் ஒரு பொது கூட்டத்திற்கு ஓர் அமைச்சர் தலைமை தாங்குகிறார். உயிரிழத்துக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கணும். பிழையற்ற தொடரை கண்டறிக. ஒரு ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. சரியாக பொருந்தும் இணையை கண்டறிக. நந்தவனம் அப்படின்னு கேட்டாக்க பூஞ்சோலைன்னு வந்திருக்கணும். பார்னா உலகம், பனிநக வேலை வந்திருக்கணும். இளைத்து செய்து. சொல்லும் பொருளும் பொறுத்துக. எத்தனைக்கும் முயலும், வெறுப்புனா மலை, கலனினா வயல், நிகர்னா சமம். 4 3 2 1. சொல்லும் பொருளும் பொறுத்துக.
பயிலுதல், படித்தல், நாணல், வெட்கம், முகில்னா மேகம், காலன்னா யமன். 2413. ஒருமை பன்மை பிழையற்ற சொல்லை தேர்வு செய்க. கண்ணகியின் சிலம்பு, இது ஒன்று. ஒருமை பன்மை பிழை. கன்று டேஸ் தலையை ஆட்டியது, தனது தலையை ஆட்டியது. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? என் தங்கை பரிசு பெற்றாள். சரியான தொடரை தேர்ந்தெடு. நான் நன்றாக தேர்வு எழுதினேன். நன்றாக தேர்வு எழுதினேன். உடன்பாட்டு வினைத்தொடர். சரியான தொடரை தேர்ந்தெடு. அறைக்கு புத்தகங்கள் வருவித்தார். யாரோ வருவிக்கிறாங்க. ஸோ பிறவினை தொடர். கூட்டுப்பெயரை குறிப்பிடுக. மா, மாந்தோப்பு. கூட்டுப்பெயரை குறிப்பிடுக. கல், கற்குவியல். சொற்களின் கூட்டுப்பெயர்கள். கீழ்காணும் சொல்லின் கூட்டுப்பெயர் யாது? ஆடு, ஆட்டு மந்தை. நீண்டதொரு காலப்பகுதி எனும் சொல்லும் எனும் பொருளை தரும் சொல். ஊழி. அகம், இச்சொல் தரும் இரு சொல் பொருட்களை கண்டறிக. அகம்னா வீடு, மனம். சரியான இணைவை தேர்வு செய்க. அலங்காரம்னா ஒப்பனை. அதான் கரெக்டாக இருக்கு. 27th கொஸ்டின் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.